ஹலோ பிரைஸ்லாட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் கால விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சீசன்ல ஆண்டவர் யார் யார் இடத்துல அவருடைய கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்து கொண்டார்கள், யார் யாரெல்லாம் அவருடைய பிறப்பில் இன்வால்வ் ஆனாங்க, அதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதாரமாய் நம்ம முதலாவது மெய்ப்பர்களை பார்த்தோம். மெய்ப்பர்களைப் போலவே மெய்ப்பர்கள் இடத்துல காணப்பட்ட சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்வோம். இரண்டாவது, ஏன் ஆண்டவர் மெய்ப்பர்களை சூஸ் பண்ணாருன்றதை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு ஆதாரமாய் லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 8வது 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டில் மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தனர். அப்படின்னா என்ன? அவங்க தனியா இருந்தாங்க. அதை தான் போன கிளிப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமையை கண்டு அவர்கள் பயப்படுகிற ஒரு கூட்டமாய் இருந்தார்கள். ஏன் ஆண்டவர் மெய்ப்பர்களை சூஸ் பண்ணனா? ரெண்டாவது காரியம் என்னன்னா, மெய்ப்பர்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் புலம்பெயர்ந்து கொண்டே செல்கிறவர்கள். எங்கே புல் இருக்கிறதோ அங்கே தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதற்காக ஒவ்வொரு ஊராய் அவர்கள் கடந்து செல்கிறவர்கள். இன்னன் அரௌண்ட் த சிட்டி அவங்க எப்பவுமே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பாங்க. இந்த மெய்ப்பர்கள் என்னன்னா, இவர்களுடைய ஊர் மட்டும் இல்லை, அநேக மற்ற ஊர்கள், அருகில் உள்ள ஊர்கள் இல்லைன்னா தொலைவில் உள்ள ஊர்கள், அந்த மந்தையை மேய்த்து கொண்டு வருகிற ஆடு மேய்க்கிற அந்த மெய்ப்பர்கள் இடத்துல அவர்கள் பேசுகிறது உண்டு, அவர்களோடு சம்பாஷிக்கிறது உண்டு, அவர்களோட நட்புறவு கொள்ளுகிறதும் உண்டு. இப்போ அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற ஆடு இடையர்களோட அவர்கள் பழகி கொண்டு அவர்களுடைய கலாச்சாரங்கள், அந்த ஊர்ல நடக்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு பகிர்ந்து கொள்கிறது போல கர்த்தர் ஆடு மேய்ப்பர்களை இப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிறப்பை அவர்கள் அறிந்து கொண்டார். அவர்கள் எங்கெங்கு போகிறார்களோ அந்தந்த ஊர்களிலே அந்த செய்தி பரப்பப்படும் என்பதை அறிந்துதான் மெய்ப்பர்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 17வது வசனம். அவர்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன? எல்லா இடங்களிலும் அந்த செய்தியை அவர்கள் பரப்பினார்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அவரை குறித்ததான ஒரு மெய்ப்பர்களை செலக்ட் பண்றதுக்கு ஒரு குவாலிட்டின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க, குவாலிட்டி. இந்த குவாலிட்டி என்ன குவாலிட்டி? தான் அறிந்து கொண்டதை மற்றவங்க கிட்ட சொல்லுகிற அந்த குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்தது. அதனால அவங்களை செலக்ட் பண்ணாங்கன்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு? அவருடைய சத்தியத்தை பரப்புகிறதுக்காக. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன? ஆண்டவர் எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக திரும்ப வரப்போகிறார் என்கிற அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்காக தான் உங்களையும் என்னைய ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்றோமா, இல்லைன்னா என்ன பண்றது, வீட்டில் அடங்கி உட்கார்ந்து இருக்கோமா? கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சூஸ் பண்றதுக்கு ஒரு திட்டம், ஒரு சித்தம் இருக்கிறது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, உங்கள் மேல ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியும், உங்களால் முடிந்த வரைக்கும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நீங்கள் பார்க்கிறவர்கள் இடத்துல ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்படியெல்லாம் காரியங்களை மாற்றம் பண்ணி கொடுத்தார், என்ன மாறுதல்களை கட்டளையிட்டார், அதை நீங்க மற்றவங்க கிட்ட உங்களால் முடிந்த வரைக்கும் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை, நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியை, நீங்கள் பெற்றுக்கொண்ட என்ன சொல்றது ஒரு நற்செய்தியை உங்களால் முடிந்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் சொல்லுங்கள். ஆண்டவர் பிரசித்தம் பண்ணுகிறதற்காக மெய்ப்பர்களை செலக்ட் பண்ணாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கு அவருடைய சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறவர்களாய் கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த கடமையை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, மெய்ப்பர்களை செலக்ட் பண்றதுக்கு சில குவாலிட்டிஸ் ஆண்டவரே நீங்க வைத்து தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களை நீங்க செலக்ட் பண்ணதுக்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் உணர்ந்து எங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற நற்செய்தியை சுமந்து செல்கிற நபர்களாய் எங்கள்
எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சோம்பி இருந்தது போதும், ஆண்டவரே வெட்கப்பட்டு வீட்டிலே உட்கார்ந்தது போதும், எதற்கும் பயப்படாமல் என் வாழ்க்கையிலே என் கர்த்தர் என் நேசர் என் வாழ்க்கையில செய்த நன்மையை நான் சொல்லுவேன் என்று தைரியத்தோடு எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகமானவர்கள் எல்லாரிடத்திலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரசங்கிக்க உம்முடைய நாமத்தை பற்றி எடுத்து சொல்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவில் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு மாறுதல்களை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக முறை இந்த வெட்கமானது ஆண்டவரே, வெட்கம் ஆண்டவரே எங்களையும் அறியாமல் ஏதாவது தடைகள் ஆண்டவரை எவைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நிர்மூலமாக்கி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பாத்திரமாங்களா எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.